Dear students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது உந்த அழிவின்மை விதி. இது பார்க்கணும்னா மூணு கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நியூட்டனுடைய தேர்ட் லா, எவரி ஆக்ஷன் ஹேஸ் டு பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அதற்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா FA is equal to minus FB, அதாவது இல்லைன்னா F1 is equal to F2 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு விசையுமே சமமான விசை, அதாவது எதுல சம, மேக்னிடியூட்ல எண் மதிப்புல சமமா இருக்கும், பட் ஆப்போசிட்லி டைரக்டட். ரெண்டாவது விசை, விசை என்பது F is equal to ma, நிறையையும் முடுக்கத்தையும் பெருக்க கிடைப்பது. மூன்றாவது முடுக்கம்னா என்ன, திசைவேக மாறுபாடு பை காலம், அதாவது V minus U divided by T. V என்பது இறுதி திசைவேகம், U என்பது தொடக்க திசைவேகம். இந்த மூன்று சமன்பாட்டை வச்சுதான் இந்த டாபிக் உள்ள போறோம். பொதுவா உந்த அழிவின்மை விதினா என்ன, புறவிசை 0 இருக்கும் பொழுது இந்த அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் என்பது மாறிலி. அதாவது the conservation of linear momentum when F is equal to 0. இப்போ A, B இரண்டு பொருள் எடுத்துக்கிறோம். இதனுடைய நிறை M1, B னுடைய நிறை M2. இது ரெண்டும் தொடக்க திசைவேகம் U1, U2ல இயங்குது நேர்கோட்டுல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இது ரெண்டும் மோதிக்குது. எப்போ மோதும், U1 greater than U2, அதாவது A னுடைய திசைவேகம் அதிகமா இருக்கு. அப்பதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது ரெண்டும் மோதும் பொழுது A ஆனது B யின் மீது ஒரு விசையை கொடுக்குது. அந்த விசையை நம்ம FA ன்னு எடுத்துக்கிறோம். B ஆனது A யின் மீது ஒரு விசையை கொடுக்குது, அதை F ன்னு எடுத்துக்கிறோம். மோதலுக்கு பிறகு இந்த ரெண்டு பொருளுமே V1, V2 என்ற இறுதி திசைவேகத்துல இயங்க ஆரம்பிக்குது. இப்ப மோதலின் போது என்ன நடந்தது, மோதலின் போது A ஆனது B யின் மீது ஒரு விசையும் B ஆனது A யின் மீது ஒரு விசையும் கொடுக்குது இல்லையா, அந்த ரெண்டு விசையினோட எண் மதிப்பு, அதாவது மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல், பட் ரெண்டு விசையும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லி டைரக்டட், எதிர் திசையில இருக்கு. அப்ப நியூட்டனுடைய மூன்றாம் விதியை எழுதிக்கணும். நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி FA is equal to minus FB. FA என்பது செயல், ஆக்ஷன். FB என்பது எதிர் செயல், ரியாக்ஷன். நியூட்டனுடைய மூன்றாம் விதி எடுத்துக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ B மீதான விசை, B மீது ஏற்படக்கூடிய விசை FB. இப்போ B யின் மீதான விசையை நம்ம எப்படி எழுதிக்கிறோம், FA ன்னு எழுத போறோம். பட் அதுக்கு முன்னாடி விசைக்கான சமன்பாடு எழுதிக்கலாம். F is equal to ma. B யின் மீதான விசை என்ன அப்படின்னா FA is equal to B யின் நிறை into B யின் முடுக்கம். சமன்பாட்டுப்படி எழுதியிருக்கோம். அதாவது F is equal to ma. mங்கிறது நிறை, எதோட நிறை, B யின் மீதான விசை என்பதனால B யின் நிறை, A முடுக்கம், அதனால B யின் முடுக்கம். இப்ப எப்படி எழுதிக்கலாம், B யின் நிறை என்ன, M2 into B யின் முடுக்கம் என்ன, B யின் முடுக்கத்தை பொறுத்தவரையும் V minus U divided by T. அதாவது மோதலுக்கு பிறகு B னுடைய திசைவேகம் V2 மைனஸ் மோதலுக்கு முன்பு B னுடைய திசைவேகம், தொடக்க திசைவேகம் U2 divided by T. இது சமன்பாடு 2. இப்போ B வந்து A மீது ஒரு விசை கொடுக்குது இல்லையா, அப்ப A யின் மீதான விசை, A யின் மீதான விசை என்பது FB. அப்ப FB is equal to A யின் மீதான விசை என்பது A யின் நிறை into A யின் முடுக்கம் அப்படின்னு எழுதி. A யின் நிறை என்ன, A யோட நிறை M1 into
A இன் முடுக்கம் என்ன? முடுக்கம் எப்பொழுது v minus u divided by t தான். A இனுடைய இறுதி திசைவேகம் v1 minus A இனுடைய தொடக்க திசைவேகம் u1 divided by t. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் எதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன? FA. FA என்பது m2 into v2 minus u2 divided by t is equal to minus FB. FB இரண்டாவது ஈக்குவேஷன் m1 into v1 minus u1 divided by t. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் பிரதிட்டோம். இரண்டாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும் எடுத்து ஒன்னாவது சமன்பாட்டில் பிரதிட்டோம். இப்போ ரெண்டுலயும் காமனா இருக்கிறது டயத்தை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த m2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். அதே மாதிரி m1 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். So m2 v2 minus m2 u2 is equal to இந்த minus m1 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். minus m1 v1 minus into minus plus m1 u1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற மைனஸை ஈக்குவல் டு கொண்டு வர போறோம். இந்த பக்கத்துல உள்ள மைனஸை அந்த பக்கம் கொண்டு போறோம். இப்போ என்ன? இந்த பக்கத்துல உள்ள மைனஸ் இங்க வருது. m1 v1 மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் இந்த டேர்ம் அப்படியே இங்க வருது. அப்ப m1 v1 இங்க பிளஸ் m2 v2 இந்த மைனஸ் தான் அங்க கொண்டு போறோம். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது m1 u1 இந்த மைனஸ் டேர்ம் அங்க போனுச்சுனா பிளஸ் m2 u2. இத மாத்தி வேணா ஆல்டர்னேட் எழுதிக்கலாம். எப்படி? m1 u1 plus m2 u2 is equal to இத முன்னாடி கொண்டு வந்துட்டோம். so m1 v1 plus m2 v2. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்தம் is equal to மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்தத்திற்கு சமம். அதாவது m1 u1 m2 u2 அதாவது தொடக்க திசை மாறதுனால மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்தம் v1 v2 அதாவது m1 v1 plus m2 v2 இது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்தத்திற்கு சமம். அதாவது உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை செயல்படாத போது, புறவிசை சுழியாக இருக்கும் பொழுது மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்தம் மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்தத்திற்கு சமம். இதுதான் உந்த அழிவின்மை விதி. நன்றி, வணக்கம்.